இன்றைக்கான மினி ப்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான மஞ்சள் பூசணி சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். உண்மையிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப 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 ஈஸியான ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப்பு பருப்பு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம். சாம்பார் வந்து குழ குழன்னு ஆகிடும். அதனால் 1 கப்பு போதும். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கங்க. இது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துக்கங்க. ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இது கூட வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பூசணியை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம், தோலை நீக்கிட்டு. ஸோ அதை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சிருங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போது குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூனும் கூட 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சாம்பார் பொடி இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்து மஞ்சத்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா அந்த காயோடு வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு குழம்ப நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பருப்பு போட்டு வச்சுருந்தோம்ல, அதை ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சிட்டு அதோட அந்த பருப்போடு சேர்த்துக்குங்க. சேர்த்து பருப்பை நல்லா கலந்து விட்டுட்டு அது அந்த கொதிக்கிற குழம்புல ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். தேவைன்னா 1 டீஸ்பூன் நெய் கூட ஆப்ஷனலாக சேர்த்துக்கங்க. அவ்வளோதான், சூப்பரான மஞ்சள் பூசணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.